ஹம்ச யோகம். யோகங்களில் பல வகை உண்டு. அதில் இதுவும் ஒரு தலையான யோகம். ஹம்சம் என்பது ஜீவாத்மாவை குறிக்கிறது. இவ்வுலகில் ஜீவன்கள் உற்பத்தி பெறவும் உயிர் பெற்ற ஜீவன்கள் ஜீவாத்மாவை அடைவதற்கு உயர்வு பெறுவதற்கும் வழிகாட்டும் அமைப்பாக இந்த யோகம் செயல்படுகிறது. இதற்கு தலையாய கிரகமான வியாழன் திகழ்கிறது. ஹம்ச யோகம் என்பது வியாழனை மையப்படுத்தி சொல்லப்படும் ஒரு யோகமாகும். வியாழன் கிரகம் லக்னம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்களில் இருப்பது சிறப்பை தரக்கூடியதாகும். மேலும் இந்த ஸ்தானங்களில் வியாழன் உச்சம் பெறும் அமைப்பு ஹம்ச யோகம் என்பதாகும். மேலும் இந்த யோகம் சிறப்பாக வியாழனின் திசையிலோ அல்லது வியாழனின் புத்தியிலோ ஹம்ச யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். ஹம்ச யோகத்தில் கேந்திரபத்திய தோஷம் உண்டு. அவ்வளவாக பாதிப்பு ஏற்படாது. ஆனால் 5ஆம் பாவத்தில் வியாழன் இருந்தால் மிகுந்த தோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாழன் ராகுவின் பிடியிலோ அல்லது பார்வையிலோ இருக்கக்கூடாது. அதுபோல வியாழன் கேதுவினுடைய பிடியிலோ அல்லது பார்வையிலேயோ இருக்கக்கூடாது. வியாழன் சனியின் பார்வையிலோ அல்லது சனியுடன் இணைந்திருக்க கூடாது. இதற்கு சண்டால யோகம் என பொருள். அசுப நிகழ்வில் பொருள் ஈட்டும் எண்ணம் உண்டாகும். வியாழன் சுக்கிரன் இணைவோ அல்லது பார்வையோ செய்தல் கூடாது. எல்லா சுப நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் சுபத்தை உணர முடியாமல் தடை செய்யும் அமைப்பை ஏற்படுத்தும். வியாழன் சூரியனுக்கு நெருக்கமாக இருத்தல் கூடாது. இருந்தால் அஸ்தங்க தோஷம் ஏற்பட்டு இல்லாமல் செய்துவிடும். நெருக்கமாக உள்ள செவ்வாய் சனிக்கு இடையில் வியாழன் இருந்தாலும் தடைபடும் அமைப்பு உண்டு. பொருளாதாரத்தில் சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய யோகமாகும். இந்த ஹம்ச யோகத்தை கொண்டவர்கள் தனத்தை கையாள்பவர்களாக இருப்பார்கள். பொருள் ஈட்டும் யுத்தியை பெறும் அமைப்புகள் இவர்களிடம் இருக்கும். இந்த ஹம்ச யோகம் உள்ளவர்களே சிறந்த மடாதிபதிகளாக இருப்பார்கள். மேலும் தன்னை நாடி வருபவர்களுக்கு வழிகாட்டும் அமைப்பை இந்த யோகம் வழங்குகிறது. இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து இந்த யோகத்தை வழங்குகிறது. சிலருக்கு 9ஆம் அதிபதி கடக லக்னத்தில் அமர்ந்து வியாழன் உச்சபலத்தை பெறுகிறது. இந்த அமைப்பை உடையவர்கள் ஜுவல்லரி போன்ற பெரிய ஸ்தாபனங்கள் முதலீடுகளாக உள்ளனர். சிலருடைய வீடுகளில் அதிக புத்திர சந்தான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த ஹம்ச யோகம் இருக்கும். யானை இவ்வீடுகளில் வைத்து வளர்ப்பவர்களுக்கு, யானையை தத்தெடுத்து வளர்ப்பவர்களுக்கும் இந்த யோகம் சிறப்பாக செயல்படுகிறது என்று நிச்சயம் சொல்லலாம். கோயிலில் உள்ள தெய்வங்களின் சக்தியை உணர்ந்தவர்கள், கோயிலில் உன்னத ரகசியத்தை அறிந்தவர்களுக்கும், கோவிலில் நிர்மாணிக்கும் அமைப்பை உடையவர்களுக்கும், கோவிலில் எப்பொழுதும் இருந்து பூஜைகள் செய்பவர்களுக்கும் அல்லது ஹம்ச யோகம் உண்டு அல்லது வியாழன் வலிமை பெற்று உள்ளான் எனவும் சொல்லலாம். மிகவும் குண்டாக சதைப்பிடிப்புள்ளவர்களுக்கு இந்த ஹம்ச யோகம் உள்ளது என்று சொல்லலாம். அதிகமாக கோவிலுக்கு சென்று தன் பிரச்சனைகளை கோவிலில் மூலம் கண்டறிபவர்களுக்கு இந்த யோகம் உண்டு. தர்மத்தை அதிகம் நேசிப்பவர்களுக்கும், தர்மத்தை அதிகம் செய்ய விரும்பும் சமூகத்தில் பெரிய மனிதர்களாக இருப்பவர்களுக்கு இந்த ஹம்ச யோகம் உண்டு என நிச்சயம் சொல்லலாம். பொதுவாக ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், விருச்சகம் மற்றும் கும்பம் ஆகியவைகளுக்கு வியாழன் சிறப்பான பலன்களை தருவதில்லை. மேச லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியாக அமர்ந்து உச்ச பலனை கொடுக்கக்கூடியது. இந்த மேச லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியாக இருப்பதால் சிறந்த நற்பலன்களை வாரி வழங்கி திறமையால் மேன்மைக்கு வருவார்கள். ரிஷப லக்னத்திற்கு சிறப்பான பலன்கள் தருவதில்லை. மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் பாவம் மற்றும் 10ஆம் பாவத்தில் அமர்ந்து சிறப்பான பலன்களை ஹம்ச யோகம் தரும். கன்னி லக்னத்தில் 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்தில் அமர்ந்து வியாழன் சிறப்பான பலன்களை தருவார். கடக லக்னத்தில் அமர்ந்து பாக்கியங்களை வாரி வழங்கும் அமைப்பை வழங்குவாங்க. துலாம் லக்னத்திற்கு 3ஆம் பாவத்தில் அதிபதி 10ஆம் இடமான கடகத்தில் அமர்ந்து சிறப்பான பலன்களை வழங்குவார். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தனுசு லக்னத்திற்கும் மீன லக்னத்திற்கும் கேந்திரமான லக்னம் 4ஆம் பாவம் 10ஆம் பாவம் ஆகியவற்றில் சிறப்பான பலன்களை ஹம்ச யோகம் தரும். மகர லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் அமர்ந்து உச்ச பலனை ஹம்ச யோகம் தரும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது.